ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட ஒரு பிக் ட்ரைவ் எடுக்கலாம், அதாவது ரொம்ப பெரிய ட்ரைவ் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை ஓட்டுறதுக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கான நேரம் தான் எப்படி சரி பண்ண போகிறேன்னு தெரில. பட் இது ரொம்ப பிக் ட்ரைவாக நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு போயிடலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மேலே இருக்கிறது இதான் ஹையஸ்ட், அதாவது பெரிய அமௌண்ட்டும் இதான், பெரிய தூரமும் இதாக இருக்கணும். அதான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம இது பண்ணால் இது வந்து எப்படி போகுதுன்னா, ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆரம்பித்து ஜெர்மனி வழியாக பெல்ஜியம் போய் அங்கேருந்து யூகே போகுது. பார்த்தீங்களா? அப்போது ஒரு கண்ட்ரிலேருந்து 1-2 கண்ட்ரி தாண்டி 3வது கண்ட்ரிக்கு போகுது. சேம் இதுதான் இப்போது இருக்கிறதுல பெஸ்ட்டு. இது வந்து அப்புறம் கூட சேஞ்ச் ஆகிடலாம். இது ரெகுலராக இருக்குமான்னு தெரில. அடிக்கடி இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அது. இப்போது நம்ம எடுக்க போகிறது இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா கரோசின். ஆமாம், அதுதான் இருக்குது. ஆஸ்திரேலியாவிலேருந்து போகுது யூகேக்கு, அதுவும் ட்ராவலில். அப்போனா பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்றதை நம்ம கிளிக் பண்ணால் தெரிஞ்சிடும். கிளிக் பண்ணலாம். இப்போ நம்ம வண்டியை வந்து இந்த லொக்கேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும். அடையும் ஒருத்தன். இது ஒரு அட்டகாசமான வண்டிங்க. லாங் டிரைவ்னால நம்ம வந்து இதில் நிறைய செட்டிங்லாம் பண்ணியிருக்கேன் இந்த வண்டியில். வேகம் போய் பாருங்க வண்டி. சரி, தப்பான இடத்துக்கு வந்துட்டேங்க. இவன் வேறையா? ஓகே. இருக்காது. அதுக்குள்ளே பூந்துடுறான் அவன். நீ எப்படிலாம் போவேன்? போ. பாவி. ஒரு ஆர்வத்தில் அப்படியே தப்பான ரூட்டுக்குள்ள போயிட்டேன். இதை தான் போகணும். வண்டி பாருங்க, சரியான பிக்கப்பு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஹார்ன்லாம் இருக்குங்க பாருங்க. எப்படி வண்டி சரியான ஃபாஸ்ட்டாக போகுது. இப்போ 125 130 போகுது. ஐயோ பாருங்க வண்டி என்ன மாதிரி சீருதுன்னு. கவுந்துருக்கும். வண்டியோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்களா? செம.
எல்லாமே பக்காவாக செட் பண்ணியிருக்கேன் அந்த வண்டியில், கொஞ்சம் ஐயாவே இருக்கட்டும் அப்படின்னு. வந்தாச்சுங்க. இங்கேருந்து பிக்கப் பண்ண வேண்டியதான். மார்க்கெட்டுக்கு போயிடலாம். இங்கே என்னென்ன இருக்குது? 3 விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம இதான் செலக்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ரொம்ப கிட்ட ஆகிடுச்சு, அதை வேணாம். இதான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஒரு பெரிய ட்ரைவ் போய் தான் ஆகணும். இது மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குங்க. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது பாருங்கள், அர்ஜென்ட் டெலிவரியா, அப்போனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போய் ஆகணும். ஓகே, எங்கேப்பா இருக்கீங்க? அப்படியே ரிவர்ஸ் போ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை லாக் பண்ணலாமா? டிஎம்கோ அவ்வளோதாங்க, வண்டி லாக் ஆயிடுச்சு. பாருங்கள் அங்கே எப்படி இருக்குது பாருங்கள், அட்டகாசம்ல. கொராசின், அதாவது மண்ணெண்ணெய். கொரோசினா ஃபெல்லிங் மிஸ்டேக்லாம் வர தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படியே ஏறி, அப்படியே ஏறி. பாருங்க, வேற லெவல் ஆகுது. இப்போ வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எத்தனை நாள் ஆக போகுதுன்னு தெரில. பாருங்க, 25 மணி நேரங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு தான் 25 மணி நேரம். ஆக்சுவலாக உண்மையிலே 25 மணி நேரம்லாம் 3 கண்ட்ரிலாம் தாண்ட முடியாது. இந்த கேமில் 25 மணி நேரம்னு போட்டிருக்கு. இப்போ ஸ்பெஷல் ஆர்ன் அடிக்கலாமா? பார்த்தீங்களா, பறக்கும். இல்லை, 2 ஸ்பெஷல் ஆர்ன் இருக்குங்க. பக்கா. ஒரு லைட் இருந்தால், இது மிரர் இருந்தால் நல்லாயிருக்கும் சைடு பார்க்கறதுக்கு. சீக்கிரமாகவும் போகணும், சேஃபாகவும் போகணுங்க, இல்லாட்டா வேலைக்காகவும் போயிடும். அதனால் கொஞ்சம் பெரிய ரோடு வரும்போதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம். இங்கே கொஞ்சம் பார்த்து தான் போய் ஆகணும். இது ஒன்றா எரியிற பொருள், அர்ஜென்ட்டு, 2 விஷயம் இருக்குது. வேகமாக போகணும், காப்பாற்றவும் செய்யணும். இதை ஃபைன்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல, பெட்ரோல்லாம் ஃபுல்லாக இருக்குது, பிரச்சனையே இல்லை. ஆனால் வந்து இது சின்ன டேங்கு.
ரொம்ப 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 சின்ன டேங்க். ரொம்ப ரொம்ப சின்ன டேங்க்கு, அது வேற இருக்கு. காலையில் நல்லா இருக்கு பாருங்க வியூ. பாருங்க 80ல் போகிறோம். போயிட்டு அது வேகமாக போகணும். இப்போ நம்ம ஆஸ்திரேலியாவில் இருக்கோம். ஏய், இப்போ நம்ம ஆஸ்திரேலியாவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போகிறது வந்து ஜெர்மனி. இதுக்கு நீங்கள் டவுட்டாக இருக்குன்னா மேப்பை எம்முங்க பாருங்கள். எம்மு தான் வந்து உங்களுக்கு மேப்பு. இன்னும் நம்ம ஆஸ்திரேலியாவே தாண்டலை. எஸ்கேப் பண்ணிங்கன்னா வந்துடும். இல்லை திருப்பி எம்எம்க்குனே வந்துடும் நினைக்கிறேன். அதுதான். பகல் நேரம், மார்னிங் 10 ஆயிடுச்சுங்க. இந்த வியூ வந்து நமக்கு வீல் காட்டாது, அதாவது டேங்க்கு இந்த பின் வீலை தான் காட்டும். இது மூலமாக நம்ம நிறைய வியூஸ்லாம் பார்க்கலாம். சரி, அதாவது சாரி வியூஸ்னால் போச்சு. ஏண்டா நான் பேசிக்கிட்டே விட்டேங்க. ஷே, எங்கே நானே தெரியல. திருப்பி கவர் பண்ணுமா? ஓகே, போ வேலை பார்க்குறானுங்க பாருங்க. நம்ம ஃபைன்லாம் பார்க்கக்கூடாதுங்க, போயிட்டே இருக்க வேண்டியதான். சிட்டிக்குள்ளே தான் ஃபைன் போடுவானுங்க. இன்னும் எவ்வளோ ஏரியா கடந்து போகணும் தெரியுமா? போறா பாருங்க போலீஸு. ஆஸ்திரேலியாவில் இருந்து யூகேக்கு போகுதுங்க. இதெல்லாம் ஹைவே தான், அடிச்சு போச்சு போகலாம். போலீஸ்கார வேறு முன்னாடி போய்க்கிறான். அவன் வேறு நம்மளை வந்து எவ்வளோ காசு கொடுங்குறதுன்னு பார்க்குறான். அது ரூல்ஸு மாரினா காசு கொடுங்குவான். இதில் பார்த்தா போனோம்.
இங்கே அங்கே வேலை பார்த்துனுக்குறானுங்க. இதெல்லாம் நம்ம வைக்காம கூட விளாட முடியும். வச்சா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. இல்லாட்டா நம்ம விளாட்லாம். அது ஃபைன் கிடையாது, எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணால் நம்ம என்ன வேகத்தில் போனாலும் ஃபைன் போட மாட்டாங்க. ஆனால் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. இது மிகப்பெரிய டிரைவுங்க இது. ரெண்டு டைம் போட்டிருக்கு. ஒன்று வந்து 55 ஹவர் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 23 ஹவர் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் வந்து அந்த கொடிக்கு நம்ம போனோம்னா இதில் தான் நம்ம வேகமாக போக முடியும். ஒரே ட்ரையில் போகலாம். ஸ்லீப்லாம் பண்ண தேவையில்ல. ஏன் ஸ்லீப் பண்ணணும்? ஏய், எரிஞ்சிரோடா தம்பி. நான் மண்ணான எடுத்துட்டு போயினுக்கிறேன். இப்போ திரும்புகிற இடம் வருது, அதனால் வந்து இண்டிகேட்டர் போட்டுப்போம். அப்படியே ஸ்லோ பண்ணிக்கலாம். ஃபுல்லாக லெஃப்ட்டு தான், சாரி ரைட்டு. ஓ, ஸ்லீப் பண்ணோமாங்க பாருங்கள், அதுக்குள்ளே ஸ்லீப் பண்ண சொல்லுது. இப்போ எங்கேயாவது ஸ்லீப்பை பார்த்து போய் உறங்கணும். உறங்கினா நைட் ஆகிடும். என்னாச்சு, மெயில் வந்திருக்கா? ரேடு. மழை பெய்யுதுங்க. இந்த இதுக்கு வந்து பட்டன் பீங்க, அந்த மலையோட அந்த இதை துடைக்கிறது. லைட்டு வந்து எல்லு. கரெக்டாக போயிட்டுருக்கோம். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணலாம். பார்த்தீங்களா, மழை நல்லா பெய்யுதுங்க பாருங்க. இப்போ நம்ம உறங்கி எழுச்சி போகலாமா? ஆமாம், ஸ்லீப் இடம் வரது பாருங்கள். அந்த பெட்டு வந்து ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா மேப்பில், அதான் ஸ்லீப் பண்ணுற இடம். அங்கே போயிட்டு நம்ம ஸ்லீப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். ஒருத்தன் போய் இடிச்சிக்கிறான் போயிட்டு எங்கேயோ.
இந்த இடம் தான், இந்த இடம் ஸ்லீப் இடங்க. இங்கே போயிட்டு நம்ம ஸ்லீப் பண்ணிட்டு அப்புறம் போகலாம். ஏன்னா ஸ்லீப் பண்ணி ஆகணும். அந்த ரெட் சிம்பிள் வந்துருச்சு பார்த்தீங்களா, அப்போ ஸ்லீப் பண்ணால் நல்லது. இங்கே வந்து நிற்கலாம், இங்கே வந்து நின்னா படுத்துக்கலாம், அவ்வளோதான். கரெக்டாக இந்த இடத்துல போய் பார்க் பண்ணிட்டு இன்ஜின் ஆஃப் பண்ண வேண்டியதான். பிரேக் அடிச்சிருவோம் பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ இன்ஜின் ஆஃப் பண்ணோம். இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னா ஸ்லீப், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கிளம்பலாம். நைட் டைமு. இப்போ நம்ம லைட்லாம் தேவையில்ல, இன்ஜின் ஆன் பண்ணலாமா? லைட் இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா? இது வந்து ஜீரோங்க. இது அழுத்தினா வந்து ஜீரோ வந்து பாருங்க எப்படி இதாகுது பாருங்க, ஒளி பறக்குது பாருங்க. மெயில் வேறு வந்திருக்கு, அது வேறு செக் பண்ணோம். பார்த்தீங்களா வண்டியோட பீம் பாருங்க, ஐ பீம் போட்டணும். அப்போ தான் வந்து இல்லாட்டா அதுக்கும் ஏதாவது சொல்லுவானுங்க. பார்த்தீங்களா? ஓ, இது வேறு ஆஃப் பண்ணுமா? அவ்வளோதான். திருப்பி நீங்கள் அதே பிஎம்க்குனாலே ஆஃப் ஆகிடுங்க. இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அட்டகாசம். பெட்ரோல் தேவையான? பெட்ரோல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம அப்படியே ஒரு பிடிக்கலாம், பிடிச்சோன்னா அப்படியே போயிடலாம். இது மிகப்பெரிய ரைடு, மிகப்பெரிய ரைடு. இன்னும் நம்ம ஆஸ்திரேலியா தாண்டோமான்னு தெரில, இன்னும் தாண்டல தான் நினைக்கிறேன். பாருங்க ருச்சி எப்படி இருக்கு பாருங்க. நூற்றி 20ங்க. இல்லை, இவனுங்களே ஸ்லோவாக தான் போகிறானுங்க. இவனுங்களே ஸ்லோவாக தான் போகிறானுங்க. டேய் வேகமாக போங்கடா. நம்ம ஏறி போகலாம். எதுக்கு? எல்லாரும் கரெக்டாக 80ல் தான் போகிறானுங்க. நம்ம தான் இதுக்கெல்லாம் இங்கே ஏறி போகலாம், போக முடியாதெல்லாம் கிடையாது. ஏட்டம் பாருங்க, ஏறலாம், அதெல்லாம் ஏறலாம். பாருங்க இதெல்லாம் புது இடம், அதான் சேவ் ஆகுது. ஏறி போகிறதா அதில் போகலாம்.
அதில் போயிட்டு அப்படியே போகலாம். ஆனால் இடிச்சிட்டா பிரச்சனைங்க. அந்த வண்டியை தாண்டியாச்சு. இப்போ எல்லா வண்டியும் அப்படி தான் தாண்டணும், வேறு வழி கிடையாது. இல்லாட்டா இவனுங்க அப்படியே தான் போயிட்டு இருப்பானுங்க. இவனுங்களை நம்ம தாண்டி போகணுன்னா வேகமாக தான் போயாகணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி அதுதான். ஆறு நினச்சாலும் கேட்க மாட்றானுங்க. இந்த வழி அப்படியே ஏறி பிடிச்சி போகணும். போக முடியுமா? இவனுங்க அப்படியே ஸ்கெயில் மாதிரி போகணுங்க. இஷ்டம் போச்சு இஷ்டம். நல்ல வேலை. ஒன்றும் டேமேஜ் ஆகலைங்க பெருசா. வழியே விட மாட்டானுங்க. பெரிய தொல்லையே தான் பாருங்க. வழியே விட மாட்டானுங்க. ஒரு ஏற முடியும், ஆக்சுவலாக ரூல்ஸ் படி ஏறக்கூடாது. எவ்வளோ பெரிய ஆரணும் பாருங்க. போங்கடா முன்னாடி போங்கடா. டேய் தம்பிகளா, என்னடா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு டைம் ஆயிடுச்சுரா. போய் ஆகணும், ஆனால் இவனு விட மாட்டானுங்களே. இன்னொருத்தவரை பக்கத்துல இருக்கிறான். இண்டிகேட்டர் போடுவோம். ஆனால் அவன் ஏறுறான்ல, அவன் கூடயே சேர்ந்து ஏறுவோம். பா எவ்வளோ ஜஸ்ட்டில் போயின்னு இருப்பாங்க. அவ்வளோதான், ஏறிட்டேன். எல்லாட்டா கஷ்டம். இவனுக்கு கூடயே சேர்ந்துலாம் போக முடியாது. இவனுக்கு நாளைக்கு தான் போய் சேருவானுங்க. நம்ம சீக்கிரம் போய் சேரணும், அவ்வளோதான். இப்போ ஏதாவது செக் போஸ்ட் வருங்க மெயினாக. அந்த செக் போஸ்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து இடம் மாறும். அது வரைக்கும் அப்படியே தான் போகணும். ஐயோ ஸ்லோ பண்ணுற இந்த இடத்துல. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. பரவாயில்ல. பாருங்க என்ன வேகமாக போயின்னுக்கிறவனு. 130 வந்துட்டேன். ஐயோ போலீஸ் பார்த்தீங்களா? போலீஸ் நிற்கிறானு பாருங்க. ஃபைன் போடுவானுங்க. அதெல்லாம் தான் ஸ்டாப் பண்ணுற அளவில் பார்த்தேன். இல்லாட்டா அவ்வளோதான். அதை கரெக்டாக கவனிக்கணுங்க. இப்போ இவர் வேறு தோக்கடிக்குமா? பாருங்க எப்படி வரானுங்க பாருங்க. அட்டா பாவிங்களா. நானாவது சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் சொல்லாமல் வரீங்கிற மாதிரி இருக்கு. நானும் ஆர்ன் அடித்தேன்ல பாருங்க. ஓய் எப்படி வந்தா பாருங்க. ஆடா பாவி டேய். இப்போ எங்கே இருக்க பார்க்கலாமா? எம்எம் கூட பார்க்கலாம். ஆஹா ஆஸ்திரேலியா தாண்டிட்டேங்க.
ஆனால் ஆஸ்திரேலியா தாண்டதுக்கான எந்த ஒரு வழியும் இல்லை. ஒருவேளை பக்ஷா ஜெர்மனி வந்துட்டேனா அதான் நினைக்கிறேன். இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குது, தூரமாக இருக்குது. எம் இன்னும் ஆஸ்திரேலியா தாண்டேன்னு நினைக்கிறேங்க. வேற ஓ நைட் எல்லாருமே ட்ரைவ் பண்ணுறானுங்க என்ன மாதிரியே. நூற்றி 15 பக்கத்தில் வந்துடாதீங்கப்பா. ஐயோ தெரியாமல் பிரேக் பெருசாக போட்டேங்க. போலீஸ்காரனை பார்த்தவொடனே வெதிச்சிட்டான். நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. பெரிய பிரேக்காக போட்டோன்னே வந்து பையன் வந்து இஷ்டா. அவனால் பிரேக் போட முடியல என்ன மாதிரி. போலீஸ்காரை பார்த்துட்டேனே, பார்க்கலன்னா பரவாயில்ல, அப்படியே போயிருப்பேன். நைட்டு 1 மணி ஆயிடுச்சா? ஐயோ 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 பா, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நூற்றி 30 வரப்போகிறேன். பா இவன் வேற பாருங்க, ஏழாவதுலாம் போவான். அப்படியே பூந்து போயிட வேண்டியதான். பாருங்க, இன்னும் 7 மணி நேரம் ஆகுமா நான் தூங்குறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தூங்கி தான் ஆகணும் அப்படின்னு தான் ரூல்ஸு அதில் போட்டிருக்கு. இதெல்லாம் பகலில் பார்த்தா செமையாக இருந்திருக்கும். பெட்ரோல் குறைஞ்சிக்கினே வருது. சேவ் 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 சேவ்
130 வந்துட்டேங்க. வா, நான் ஸ்டாப்பாக எங்கேயுமே நிற்காம போயின்னுக்கிறேன். எவ்வளோ நேரம் போயிட்டு பாருங்க நிற்காம. ஏன்னா இண்டிகேட்டர் போட்டு காட்டினா தான் அவன் வரமாட்டான், இல்லைடா வந்துடுவான். இந்த இடத்துல ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதான் குறைச்சேன், ஆனால் யாரும் இல்லை. பரவாயில்ல, சிட்டிக்குள்ள வந்துட்டோம். வா, ஊர் எப்படி இருக்குது பாருங்க. பக்கா இருக்குல்ல. என்னது F1 ஃபோட்டோ எடுக்கணும்னா F1 போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க. அது வேணாம் நம்மளுக்கு. ஃபோட்டோ எடுக்கிறதுனா அந்த ஏரியாவை ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? அதுதான் அது சொல்லுது F1. அதை தாண்டி போயாச்சுப்பா. அது ஏதாவது மியூசியமாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது விஷயங்களாக இருக்கலாம். நம்ம வேணால் உள்ளே போய் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம். தம்பிங்களா, இந்த சைடு வாங்க, அந்த சைடு வராதிங்க. நான் சைடு சேஸ் பண்ண ஆகணும். ஏய் வந்துடாதீங்க, நான் ஏற போகிறேன். பக்காவை ஏறி போயிட்டுங்கிறேங்க. ஓ, உங்களுக்கு ஸ்லீப் பண்ணுறாங்க. விடிய போகுது, மணி 3 ஆயிடுச்சு. கார் பிக்கப் போகுது. மணி 3 ஆயிடுத்து. வா, 120ங்க. இது சரிவு கொஞ்சம், அதான் வண்டி ஃபாஸ்ட்டாக போகுது. இங்கே ஒரு டேர்ன் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ரொம்ப வேகம் போகக்கூடாது. அந்த டேர்ன் தான். பா, எவ்வளோ வண்டி வருது பாருங்க பின்னாடி. மார்னிங் ஆயிடுச்சுங்க.
விடிஞ்சிட்டே இருக்கு பாருங்க. ஒரு ஆக்சிடென்டா? எவ்வளோ வண்டி பாருங்க. இங்கே இருந்து வருது எல்லா வண்டியும். ஒரு போலீஸ்காரன் வர போகிறான், அவனை விட்டுருவோம். சாருக்கு ஒரு வணக்கம் சொல்லுவோமா? பிரிட்ஜி பிரிட்ஜி. நைட்டு தான் போய் சேருவோம்னு நினைக்கிறேங்க. வந்துட்டோமா? ஜெர்மனி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மாப்பா ஆமாங்க, பாருங்க ஜெர்மனி பக்கம் வந்தாச்சு. ஜெர்மனி தாண்டி கிட்ட வந்து ஜெர்மனியை இது பண்ணிட்டோம். போயிட்டு இப்போ வந்து பெல்ஜியம் பக்கம் போக போகிறோம். வாய்ப்பு கிடைச்சா ஃபாஸ்ட்டாக போகணும். வண்டி நல்லா தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போலீஸ் நூறில் போயிட்டுருக்கோம். ஒரு 6 நடிப்போம் அவனுக்கு. விடியல் விடியல் வந்துடுத்து. இன்னும் 4 மணி நேரம் இருக்குங்க தூங்குறதுக்கு. பெட்ரோல் இருக்குது, பிரச்சனை இல்லை. போகிற வழியில் எங்கேயாவது போட்டுக்கலாம். சிட்டிக்குள்ள வந்துட்டோம் பாருங்க, பக்காவாகுது சிட்டி. சிட்டி இல்லை, போலீஸ்காரன் தானே அவன்? ஆமாம் வந்தான். போலீஸே போலீஸ். அவனை விட்டுருவான். எதுக்கு? அவன் போயிட்டான். அவன் ஒருவேளை போயிட்டு வருவானோ? ஆமாங்க பாருங்க, நம்மளை பிடிக்கிறதுக்காகவே பிளான் பண்ணுறான் பாருங்க. எங்கே போகிறான்? போயிட்டாங்க. சூப்பர், அவன் போயிட்டான், அங்கே போயிட்டான். இப்போ நம்ம வேகத்தை அதிகரிக்கலாம், பிரச்சனை இல்லை. ரோடு பயங்கரமாக இருக்க. பாருங்க தூங்க சொல்லுது பாருங்க, பார்த்தீங்களா? பா நான் பண்ணி வச்சுக்கிறானுங்க, சான்ஸே இல்லைங்க. ஏதோ ஒரு ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம். ஏய் ஏண்டா உத வேணுமா? இடிச்சா தாங்குவியா? திருப்பி நைட்டு தாங்க ட்ராவல் பண்ண மாட்டேருக்கோம். ஏன்னா விடிஞ்சிருச்சுன்னா
வெளிச்சம் வந்துச்சு பாருங்க, நல்லா வந்துச்சு. வெளிச்சம் நல்லாவே வந்துச்சு. சன்ஃப்ளவர். ஐயோ ஐயோ ஐயோ, போய் ஃபைன் போடுறான். போட்டான். வண்டி கவுந்துற போகுதுன்னு நினச்சிட்டு ஸ்லோ பண்ண பயந்துட்டேங்க. ஆனால் போட்டான், ஃபைனாக போட்டான், ஒன்றும் பண்ண முடியாது. மாறிட்டோன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இங்கே 90 கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட்டு. எஸ். இப்போ பாப்போமா என்ன ஒருன்னு பாருங்கள். வரோம் என்ட்ரன்ஸ், பெல்ஜியம் உள்ள என்ட்ரன்ஸ் வந்துட்டோங்க. ஆனால் இன்னும் இந்த செக் போஸ்ட்லாம் காணல, அதான் பிரச்சனை. சரி, ஓகே. நம்ம நேராக பெல்ஜியம் தாண்டி போய் தூங்குவோமா இல்லை முன்னாடியே தூங்குவோமா தெரியலையே. அந்த இடத்துல சடனாக 90 போயிட்டு 70 வந்துட்டு அப்புறம் 90 மாறுது பாருங்க. இன்னும் 2 மணி நேரத்தில் நீங்கள் தூங்கி ஆகணுங்க. 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போக முடியும் பார்ப்போமா? இதில் தான் போகணும், அதில் போயிடக்கூடாது, ரூட்டு மாறிடும். அவன் ஸ்லோ பண்ணுறான் வண்டி, எடப்பாவி. வண்டியை ஸ்லோ பண்ணுறாங்க அவன் பாருங்க, அட்டகாசம். ஓகே, இண்டிகேட்டர் போட்டுக்கோ. ஏற முயற்சி பண்ணு. குறைஞ்சபட்சம் சீக்கிரம் போயிடுறது நல்லது. ஓ, இங்கே ஸ்லீப் பண்ணலாம், பண்ணுறதா இருந்தா. ஆனால் நம்ம இங்கே ஸ்லீப் பண்ண வேண்டாம், வேறு எங்கேயா ஸ்லீப் பண்ணலாம். பார்த்தீங்களா, ஸ்லீப் பெட்ரோல் போட சொல்லுதா. ஓ, பெட்ரோல் போட்டுக்கிறதா போட்டுக்கலாம் இங்கேயே. ஆனால் வேணாம், பெட்ரோல் இருக்குது, போகிற வழியில் போட்டுக்கலாம்.
பலூன்லாம் பறக்குது. இங்கேயும் இருக்கு தூங்குறதுக்கு இடம் நிறையா இருக்கு. சிட்டிக்குள்ள வந்துட்டோம். இனிமேல் லைட்டு தேவையில்லை, ஆஃப் பண்ணலாம். இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு தூங்கணும். அதுக்குள்ளே நம்ம லண்டனுக்கு போகணுன்னா கப்பல் வழியாக தாங்க போய் ஆகணும். அதனால் கப்பல் போய் தான் அங்கே போகணும். ஆனால் லண்டன் வந்தால் ஈஸியாக தெரிஞ்சிடும் வரப்போகுது அப்படின்னு. மற்றதெல்லாம் தான் செக் போஸ்ட் தெரியல, அப்படியே போயிட்டே இருக்க வண்டி. இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போமா? இல்லை, இன்னும் ஃப்ரான்ஸுக்கு வர போகிறோங்க, கிட்ட வந்துட்டோம். ஃப்ரான்ஸ் வழியாக தான் நம்ம வந்து ஷிப்பு இது பண்ணணுங்க. அதனால் வந்துட்டோம் ஃப்ரான்ஸுக்கு. பார்த்தீங்களா, தூங்க சொல்லுது பாருங்கள், ஒரு கொட்டாய் சவுண்ட் வந்துச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, மேப்பில் போகிற வழியில் எங்கேயாவது ஸ்லீப்பிங் இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், பெட்ரோல் பங்க் இருக்குது, ஆனால் ஸ்லீப் பண்ணுறதுக்கான இடமே இல்லையா? ஐயோ. ஓகே, பெட்ரோல் பங்கில் இருக்குங்க, போகிற வழியிலே பாருங்கள், பெட்ரோல் பங்கில் ஸ்லீப் பண்ணுற இடம் இருக்குது. அப்போ போகும்போது அப்படியே பெட்ரோல் பங்கில் போயிட்டு ஸ்லீப் பண்ணிட்டு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மணி நேரத்துக்குள்ளே அங்கே போயிடலாம். இடம் கலகுது. ஆஹா, அடப்பாவிகளா, ஃபைன் போட்டானுங்க. ஸ்லீப்புக்கு ஃபைன் போட்டானுங்க. அடப்பாவிகளா டே, இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்லடா, அதுக்குள்ளே ஃபைன் போட்டிங்களா ஸ்லீப்புக்கு? ஃபஸ்ட்டு கொட்டாய் வந்த உடனே ஸ்லீப் ஃபைன் போட்டானுங்க. ஒன்றுங்க, யார் இப்படி இருக்கானுங்க, கடமோனை வச்சு அளவே இல்லை. நீங்கள் தூங்காமலாம் போவே முடியாதுங்க, தூங்கி தான் ஆகணும். ஒரு வேளை நீங்கள் தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன தெரியுமா? ஐயோ 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 ஏய், வண்டி ஓட்டினா அந்த ஸ்க்ரீன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர் மாறும். அது வந்து நமக்கு டேஞ்சர்னு சொல்லுது, நீங்கள் தூங்காமல் வண்டி ஓட்டுறீங்கன்னு. இப்போ நான் அடுத்து வந்து நான் தூங்கலைன்னா நீ ஃபைன் போடு. வந்துச்சு. தூங்கி எழுந்துச்சி பெட்ரோல் போட்டு போகலாம். வரேன். எங்கே போய் தூக்குறது? தூங்குற இடம் அங்கே இருக்குங்க.
நமக்கு தூங்குற இடம் இங்கே இருக்கு பாருங்க. பெட்ரோல் கூட அப்புறம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் தூங்கிடலாம், ஃபைன் தேவையில்லாம் கட்ட வேண்டியதில்லை. அவ்வளோதான். கரெக்டாக வண்டியை பார்க் பண்ணியாச்சு. இன்ஜின் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது என்ட்ரு அடிக்க வேண்டியதான். வாவ், ஈவினிங் ஆயிடுச்சு நினைக்கிறேங்க. ஓகே, இப்போ எடுக்கலாமா? பெட்ரோல் போடணுன்றதெல்லாம் போகலே போட்டுக்கலாம். இன்ஜின் ஆன் பண்ணு, வண்டி தள்ளு. மெயில் வேறு வந்திருக்கு. பாருங்க, கலக்குறானுங்களே. யாராவது வரானுங்களா நம்மளே லைட்டாக பார்த்துக்கிட்டே போயிடலாம். இப்போ தேவை லண்டன் பக்கத்தில் வந்துட்டோம்னா நம்ம ஷிப்பில் போய் தாங்க ஆகணும். அப்போ தான் வந்து லண்டனுக்கு போக முடியும். லண்டனுக்கு ஏன்னா அதுதான் கடல் மார்க்கமாக தான் போக முடியும். ஆகாய மார்க்கமாக அந்த வண்டி தூக்கிட்டு பறக்க முடியாதுல்ல, அதனால் வந்து வாய்ப்பு இல்லை. கடல் மார்க்கமாக போகணும். அது இல்லாமல் லண்டனுக்கு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ரோடெல்லாம் மாறுங்க. ரோடோட இப்போ நம்ம இப்படி போகிறது நம்ம அப்படி போக வேண்டியிருக்கோம். போலீஸ் பார்த்துட்டோம்ல, போலீஸை பார்த்துட்டோமல்ல, பார்த்துட்டாலே எச்சரிக்கையாக போக வேண்டியதான். தம்பி பொறுமையா வா, வந்துட்டு இருக்கேன்ல. ஃபைனா இல்லை ஸ்லீப்? என்னடா ஃபைனா? என்ன 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 ஃபைனான்னு தெரியலையே. ஸ்பீடு ஃபைனா? ஆமாம் ஸ்பீடு தாங்க. நான் ஒன்றும் ஸ்பீடெல்லாம் போலையாடா. டே என்னடா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? பார்த்தீங்களா, வர்றதுக்கு ஹார்பர் வந்துருச்சுங்க. லண்டன் இது இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், சாரி ஃப்ரான்ஸில் இருக்கோம். ஃப்ரான்ஸ்லேருந்து கடல் வழியாக வந்து இஷ்டம் ஓ டேமேஜுங்க. ஐயோ தேவையில்லாம மிஸ்டேங்க. ஒரு நேரம் கரெக்டாக வந்தேன், பிரேக்கே பிடிக்கலங்க. வண்டிக்கு ஒன்றும் ஆகலையே, வண்டிக்கு ஒன்றும் ஆகலை. சரி, ஆனால் டேமேஜ் போட்டாச்சு. இப்போ நம்ம ஷிப்புக்கு போகணுமா? ஷிப்புக்கு போயிட்டாலே நம்மளுக்கு ஒரு 2-3 மணி நேரம் இதாகிடுங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் கார்கோ. இப்போ நம்ம எந்த கம்பார்ட்மெண்ட்டில் போகிறது?
இதெல்லாம் வர்றது எது இன்னுனே தெரியலையே. நிறைய வழி இருக்கு. வெயிட் பண்ணு வரேன். நீ வேற, நான் ஊருக்கு புதுசுப்பா. நெக்ஸ்ட்ல போலாமா? இதில் போயிடலாம். இதுதான் க்ரீனில் இருக்கு. ஓ, இங்கே ஒரு இடம் காலியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் நான் போய் நிற்கணும். தெரிஞ்சு பாருங்க, இந்த இடத்துல தான் போய் நிற்கணுங்க. நின்னோன்னா பாருங்க, இங்கே தான் நம்ம வந்து நிற்கணும். அங்கே நின்றுட்டோன்னா அவங்களே கொண்டு போயிடுவாங்க. அவங்களே கப்பலுக்கு அது கொண்டு போயிடுவாங்க. ஓகே என்டர். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம போகக்கூடிய ஊர் ஒரே ஊர் தான் காட்டுதா? நம்ம ஒரு ஊர் தான் காட்டுதுங்க. அடப்பாவில இவ்வளோ பக்கத்து அங்கேயே கொண்டு போய் விட்டுறலாம்டா டைரெக்டா. ஓகே, இப்போ நம்ம வந்து பே பண்ணணும். பாருங்க, அவ்வளோதாங்க, வந்துட்டோம். தெரியுதுங்களா? வண்டி கரெக்டாக நிற்கும் போதே தெரியுதா வந்துட்டோன்னு அர்த்தம். இப்போ நம்ம வண்டி எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? எந்த வழி எடுக்கிறது? இல்லை, வண்டி எடுத்து என்ன ஆச்சு? வந்துட்டோமா லண்டனுக்கு? ஐயோ சாரிங்க. இந்த காட்டுது பாருங்க. பார்த்தீங்களா? லண்டனுக்கு வந்துட்டோம். உள்ளே போ. இப்போ நம்ம வண்டியை எப்படி ரிவர்ஸில் எடுக்கணுமா? ஏண்டா வண்டியை திருப்பி வச்சிருக்கலாம்டா. யாரா இவனுங்க? இப்போ நான் அங்கே போய் திருப்பி கொண்டு வரணுமாடா வண்டியை? நியாயம்டா, நீங்கள் அநியாயம் பண்ணுறீங்கடா. சரி வா. என்டர். இது என்னது? திருப்பி இங்கே வரத்துக்கு பாருங்கள். திருப்பி நம்ம அங்கேயே வந்துடலாம். அது வேணாம். நம்ம இப்போ இங்கேருந்து அங்கே போயிட்டு யூட்டன் அடிச்சு வரணும். அடே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அநியாயம். இதில் பாருங்கள், நடுவில் கம்பி வேற பிடிச்சிக்கிறானுங்க. பாருங்க, நடுவில் கம்பி வேற பிடிச்சிக்கிறானுங்க. இவனுங்க என்ன சொல்கிறது? இப்போ மேலே ஏறணும். மேலே ஏறி எங்கே திரும்ப போகிறோம் தெரில. போகிற வழி எது? அதான் முக்கியம். இப்போ வந்து லாஸ்ட் ஒன்று தாங்க எக்ஸிட்டு.
லாக்ஸ் வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். பார்த்தீங்களா, அதான் எக்ஸிட். அடைச்சி வச்சுக்கிறானு போகிற அந்த பதியை போகக்கூடாதுன்னு. பா, ரோடு எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்களேன். ஏய், அங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள். பா, வண்டி எப்படி வருது பாருங்கள். இப்போ நம்ம லண்டனுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 6 மணி நேரம் இருக்குங்க ட்ராவல் பண்ணுறது. அது பண்ணியாகணும். சூப்பர். இப்போ எல்லாம் மாறப்போகுதுங்க. ஒவ்வொரு போகும். அடுத்த ஸ்லீப்புக்குள்ளே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, எந்த சைடு வராமல் பாருங்க, ஆப்போசிட் சைடு வரான். வாங்க, லண்டனில் 97 போகலாமா? நீங்கள் 97 கூட போய்க்கோங்கன்றான். இண்டிகேட்டர் போட்டுக்கோ. மண்ணெண்ணெய், இன்னும் மண்ணெண்ணெய்லாம் யூஸ் பண்ணுறாங்களா? வில்லேஜ். இப்போ நம்ம ஆக்சுவலாக இந்த ரேட்டில் தான் போகணும், அந்த ரோட்டில் போகக்கூடாது. ஏன்னா அது ஆப்போசிட் வருவாங்க, தான் அந்த ரோட்டில் வருவாங்க. ஆனால் நான் போவேன். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இங்கேருந்து நம்ம ஊருக்குள்ளே போய் ஊர் வழியாக சிட்டிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேங்க. ஆட்டோ பாவிங்களா, இங்கே 2 ரோடு பாருங்க. இதில் நான் எதில் போவேன்? இதுலையா அதுலையா? அதில் தான் போகணும்னு நினைக்கிறேங்க.
ஓ அதில் போகணுமா? அடப்பாவிங்களா, எனக்கு தெரியாதுங்க. இதுக்கு வந்துட்டேங்க. ஏய் வெயிட் வெயிட் வெயிட். நான் அதில் போகிறது போது இதில் வந்துட்டேங்க. சரி பரவாயில்ல, நடுவில் ஒரு இது இருக்கே, அதனால் தப்பிச்சேன். ஏடா சுற்றி இருக்கணும் நான் இப்போ எங்கேயாவது. பயங்கர சரிவுங்க. போ 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 போயிடு. அவனுக்கு 97 கொடுக்குறானுங்க ஃபாஸ்ட்டு. நல்ல விஷயந்தான். ஈவினிங் ஆயிடுச்சுங்க. ஈவினிங் டைம் 8. கரெக்டாக அடிக்குது மிரரில். பெட்ரோல் தேவையா? போட்டுக்கலாமா லண்டன்லேயே? எஸ் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். இப்போ இன்ஜின் ஆஃப் பண்ணி ஆகணும். இப்போ என்டர் தான் நம்மளுடைய பெட்ரோலை வந்து நம்மளே போட்டுக்கிறதுக்கான இது. பாருங்கள் ஏறுது பாருங்கள் பெட்ரோல். அவ்வளோதான், டேங்க் ஃபுல்லாகிடுச்சுங்க. பா ஈவினிங் டைம் கிளாஸாக இருக்கு பாருங்க. என்னாச்சு? ஸ்லீப்லாம் தேவையில்லை எனக்கு. நீ வேற எவ்வளோ நேரம் தூங்கினே இருப்பேனா நான்? இதாங்க நான் போட்டினதுலேயே பிக்கஸ்ட் தூரம். ரொம்ப தூரமாக இதான் வீடியோ போட போகிறதா தான் நினைக்கிறேன். ஓகே நம்ம வந்து லைட் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு. அது சூப்பராக இருக்கு பாருங்க. இடம் பெருசு. ஓய் நைட்டு தான் போய் சேருவோம் போகுது. பா 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 நான் பாருங்க, செம்ம வேற லெவலில் இருக்குது இடம் பாருங்க. ஐயோ மூணு 4 பிரிட்ஜ் இருக்குங்க. போலீஸ் 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 போலீஸ். உசாராக தான் போகிறேன். போலீஸ். ஐயோ இதுலேயே நீங்கள் 97 போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. பார்த்துக்குங்க.
என்ன இண்டிகேட்டர்? ஓகே, இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுறேன். இப்போ நம்ம வேகத்தை எடுக்கணும். பெட்ரோல்லாம் போட்டாச்சு. வேகம் எடுத்தே ஆகணுங்க, வேகம் எடுத்தே ஆகணும். லைட்டாக மேடுங்க. இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் வந்ததே இல்லைங்க, வராத இடம். அதான் சரிவுக்கு வரோம். வா, பறகுது பாருங்க வண்டி சரிவில். சவுண்டை பார்த்தீங்களா? பா, பறகுது வண்டி. ஓய், பிரேக் 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 பிரேக். ஃபைன் போட்டான், ஃபைன் போட்டான். ஆடா பாவிகளா, 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 பாவிகளா. போட்டு இஷ்டாங்க. ஏய், வேணாண்டா 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 வேண்டாண்டா. இவ்வளோ தூரம் வந்து தப்பு பண்ணுறாதரா. எங்கே இருந்தானே தெரியல போலீஸ்காரன், பார்க்கவே இல்லை. பாதி அமௌண்ட் ஃபைன்லேயே போடும்போது. ஏய் 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 ஏய், ஏடா டே, எங்கெங்கே வந்து வரீங்களா? ஒன்றும் புரிய மாட்டேதுடா டே. வேகம் 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 வேகம். வா, சரியான பெண்டுங்க. ஏய், எப்படி வந்தா பாருங்க அவன். யாரா நீ டேய்? இங்கே நம்ம திரும்பணும். ஃபைன்லாம் ஒன்று கொடுத்துப்பானுங்க, நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். பா, நைட்டு 9 ஆயிடுச்சுங்க, ஆனாலும் இன்னும் வெளிச்சம் இருக்குங்க. இது என்ன 9 10 போகுதுங்க, என்ன கணக்குனே தெரியல. அந்த ஊரில் அப்படி தானா? சரியான வேகத்தில் போயின்னு.
இது ஒரு சரியான பெண்டு. ஸ்பீடா நான் டேய் எங்கேருந்துடா பார்க்குறீங்க என்ன? நீங்களா திடீர்னு ஸ்பீட் லிமிட்டை குறைச்சி ஃபைனை போட்டு போயினுக்கிறீங்க. பாருங்க ஏறான் பாருங்க. ஏறியே தொலைச்சிடாதீங்கடா டேய், நான் வேற வந்துனுங்கிறேன். பாருங்க ஏட்டான் பாருங்க. ஆஹா எப்படி வந்த பாத்தீங்களா? அவ்வளோதான். டேமேஜா? அடா பாவிலா டேய், நாடா டேய். அநியாயம் பண்ணிட்டானுங்க, டேமேஜ் வேறு கொடுத்துட்டானுங்க. அவனடா பார்த்து வரணும், நானா பார்த்து வரணும். ஓடு வேகமா ஓடு. உருட்டிட்டுலாம் போனால் வேலைக்கு ஆகாதுங்க. எவ்வளோ தூரம் இருக்கு, அதெல்லாம் ஊட்டிட்டு போனால் வேலைக்காகுமா? ஓய் தம்பிகளா, கொஞ்சம் வேகமாக தான் போங்க. பறகுறான் பாருங்க அச்சோன்னு. கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ஏறி கீரை போற. ஏட்டான் பார்த்தீங்களா? சொன்ன நான் ஏற கீரை போறேன்னா ஏட்டான் பாருங்க. அவன் வந்து என்ன ஹிஸ்ட்ரி எனக்கு டேமேஜுங்க, இல்லை தேவையா எனக்கு? அவன் மேலே ஃபைனை போகிறத விட்டு என் மேலே ஃபைனை போடுறானுங்க இவனுக்கு. யார் இவனுங்க?
ஓஹோ, வராரு பாருங்க இவரு. வண்டி வருதாலாம் பார்க்கவே மாட்டானுங்க போகுது. இன்னும் போயினே இருக்கோங்க. இப்போ பார்த்தா தெரியும். பார்க்குறீங்களா? இப்போ பாருங்க. இப்போ நம்ம எம்எம்க்கு எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஒரு விதம் பாருங்கள். கிட்ட வந்துட்டோம், கிட்ட வரப்போகிறோம். சரிங்களா? இது ஒரு விதங்க. எம்எம்க்கு நம்ம வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்றத ஒரு விதம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி போயிட்டுருக்கா. இப்போ நீங்கள் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே வந்துடும். இப்போ வெளியே வந்துச்சுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் பக்காவாக காட்டும். பக்கத்தில் வரப்போகிறோம். எங்கேருந்து எவ்வளோ தூரம் பாருங்கள். புரியுதுங்களா? எங்கேருந்து எவ்வளோ தூரம் பாருங்கள். இது பக்காவாக காட்டும். அப்படியே நீங்கள் அந்த ரூட்டை வந்து பக்காவாக காட்டும். இதுதான் விஷயம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்கேப் கொடுத்துட்டா போதும். திருப்பி அந்த டிரைவ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்கணும். இப்போ தான் ஐயோ 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 அந்த டிரைவு தான் நீங்கள் கொடுக்கணும். வேறு எதுவும் கொடுத்தீங்கன்னா அப்புறம் எனக்கு தெரியாது. ஃபைனா? ஓ, இதுவே பாதி சொத்து போயிடும் போது. ஃபைனு 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 ஃபைனாக போட்டு தள்ளுறானுங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, போயிடலாம். போயிட்டோன்னா ஒரு பிக் ரைடு முடிச்சிட்டோங்க அப்படின்னு அர்த்தம். போலீஸு திரும்பி ஃபைனா? ஆஹா, இல்லை. பா, யாரா இவனுங்களா டேய்? இப்போ நீங்கள் தப்பாக போயிட்டு என்ன இடிச்சுடுவீங்க, தேவையாது. பாருங்க, நம்மளால் ஏற முடியும். ஏற முடியாதெல்லாம் கிடையாது. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, ஊர் பக்கம் வரப்போகிறோம்.
இடத்துல ஒரு பெயிண்ட் வரியா? வா, நம்ம கேமில் ஓட்டுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நேர்லலாம் ஓட்டினா என்ன ஆகுறது? முப்பத்தி 3 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மணி நேரமாக ஓட்டிருக்க மாட்டேன். ஏன்னா இங்கே திரும்பணும், அதனால் பார்த்தா போகணும். இந்த இடத்துல ஒரு டேர்னே இருக்குது, நல்ல ஒரு ஓட்டோன். அவனும் அதில் தான் போகிறான். வந்தாச்சு. ஆஸ்திரேலியா டு யூகே. சரிங்களா? ஓய்யோ யாரா நீங்களா? டேய், யாரை கேட்டா பிரேக் போடுறீங்க? என்ன கேட்கணுமா இல்லையா நீங்களா பிரேக் போடுறதா? ஆடா பாவிகளா. கொஞ்சம் கூட இது இல்லாமல் என்னை கேட்க அவங்கெல்லாம் பிரேக்கை போட்டு அட்டகாசம். அமர்காலம் பக்கத்தில் வந்தாச்சு. பாருங்க, லைட்டெல்லாம் பார்த்தீங்களா? ஜெகஜோதியாக இருக்கு பாருங்க. ஏ பாருங்க, இதுக்கு மேலே என்ன வேணும் வண்டியில்?
பிரகாசத்தின் உச்சம். வந்துட்டோம். ஒரு வழியாக முடிச்சிட்டோங்க. பெரிய ரைடே முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் என்னென்னலாம் கிடைக்க போகுதுன்னு, அதான் முக்கியமே. இப்போ இது முடிச்சிட்டோமா, இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தது பாருங்களேன், அப்படியே பறக்கும் பாருங்கள். லெவல்லாம் பாருங்கள், பறக்கும் பாருங்கள். அவ்வளோதாங்க, ஒரு லெவலே முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. இதுக்கு தான் அந்த பெரிய ரைடே. இந்த மாதிரி பெரிய ரைடு போனால் தான் நமக்கு நிறைய லெவல் டக்குன்னு முடியும். முடிஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஆகும் புதுசாக. அதெல்லாம் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ரைடு முடிச்சாச்சு. இதனால் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் புதுசாக ஒன்று வந்துச்சா. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பாருங்கள் இன்னும் லாங் லொக்கேஷன்லாம் இருக்குது, போட்டால் வரும். அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. டைம் ஜாப்பு அது வேண்டாம், உடையிறது அது வேண்டாம். அவைலபிள் இன்னொரு கூட இருக்கலாம். ஓகே, இதை வேணால் எடுத்துக்கலாம். அப்ளே, அவ்வளோதாங்க. இது மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் வந்து அப்டேட் கூட ஆகிருக்கலாம். என்ன அப்டேட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா. இது ஒன்று அப்டேட் ஆகிருக்குது, பார்க்கலாம். அதெல்லாம் இது ஒன்று வந்திருக்கு. சரி, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்றும் நீங்கள் வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் சிலதெல்லாம். ஓகே, இந்த மாதிரி லைட்ஸ்லாம் புதுசாக வந்து பாருங்கள். இந்த இதில் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிறியா? வேணாம். ஓகே நண்பர்களே, அவ்வளோதான், முடிச்சாச்சு ஒரு வழியாக. யோப்பா எவ்வளோ பெரிய ட்ராவலுங்க, எவ்வளோ பெரிய ட்ராவல் பாருங்கள். அதனால் ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 பெரிய ட்ராவல்லாம் நீங்கன்னா 10 லெவல் முடிஞ்சிடும். ஆனால் என்ன கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஆனால் நீங்கள் விளையாடணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா போடலாம். இப்போதைக்கு நம்ம வந்து உத்தரவு வாங்கிக்கிறேன். இதான் இருக்கிறதுலே நான் போட்டதுலே பெரிய இது. இதை நான் எப்படியாவது எடிட் பண்ணி போட முடியுமா பார்க்குறேன். முடியலன்னா அப்படியே போடுறேன், ஓட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அப்புறம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி வந்துடாதீங்க. பை 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 பை.